வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தூத்துக்குடி காவல்துறை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வைகோவின் பொதுக்கூட்டத்தின் தலைப்பை ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்பதிலிருந்து ஸ்டெர்லைட் போராட்ட வரலாறு என மாற்ற உத்தரவிட்டது. கடைசி நிமிடத்தில் செய்யப்பட்ட இந்த மாற்றம் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களின் ஆட்சேபனைகள் காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சனிக்கிழமை தூத்துக்குடியில் இருந்து மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கிய வைகோ ஆகஸ்ட் 20 வரை தமிழ்நாடு முழுவதும் 8 பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளார். நிகழ்வுக்கு முன்னதாகவே தூத்துக்குடியில் அசல் ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்ற தலைப்பை விளம்பரப்படுத்தும் பதாகைகள் நிறுவப்பட்டிருந்தன. இருப்பினும் கூட்டம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த கூட்டத்தின் பெயரை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மூத்த MDMK தலைவரின் கூற்றுப்படி 8க்கும் மேற்பட்ட ஸ்டெர்லைட் ஆதரவு சங்கங்கள் திருநெல்வேலி சரக DIGயிடம் மனுக்களை சமர்ப்பித்தன. ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்ற வார்த்தையை அனுமதிக்க வேண்டாம் என்று அதிகாரிகளை வலியுறுத்தின. இதன் விளைவாக மோதல்களை தவிர்க்க காவல்துறையினர் மாற்றத்தை வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தைகள் இருந்தபோதிலும் கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் அசல் உரிமையை அனுமதிக்க மறுத்துவிட்டார் என்பதை MDMK மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் உறுதிப்படுத்தினார். கட்சிக்கு இணங்குவதைத் தவிர வேறு வழியில்லை என்று அவர் கூறினார். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு தலைவரும் வழக்கறிஞருமான ஹரிராகவன் இந்த நடவடிக்கையை விமர்சித்தார். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செப்பு உருக்காலைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வரும் வைகோவுக்கு ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்ற சொற்றொடரை பயன்படுத்துவதற்கான உரிமை மறுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் ஆலையை மீண்டும் திறக்க கோரி கூட்டங்கள் நடத்தவும் கலெக்டர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டங்கள் உட்பட போராட்டங்களை நடத்தவும் அனுமதிக்கப்படுவதாக ஹரிராகவன் மேலும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு இப்போது ஸ்டெர்லைட்டுடன் நிற்கிறதா அல்லது ஆலையை எதிர்க்கும் மக்களுடன் நிற்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இரு தரப்பினரையும் நடத்துவதில் இரட்டை நிலைப்பாடுகள் இருப்பது குறித்த கவலைகளை அவரது கருத்துக்கள் எடுத்துக்காட்டின. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மற்றும் ஸ்டெர்லைட் ஆதரவு குழுக்களுக்கு இடையே சமநிலையை பராமரிக்க மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி கூறினார். பதட்டங்கள் அதிகரிப்பதை தடுக்க ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களுக்கும் இதே போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். அவர்களுக்கு எந்தவிதமான கருணையும் காட்டப்படாது என்று அந்த அதிகாரி வலியுறுத்தினார். மேலும் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் எந்தவொரு சூழ்நிலையையும் தடுப்பதே இதன் நோக்கம் என்றும் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.